எடப்பாடிக்கு முன்பே மோடியை சந்தித்த அண்ணாமலை. முக்கிய தகவல் கைமாறியதால் அதிர்ச்சியில் அதிமுக. திருச்சி விமான நிலையத்தில் நடந்த திடீர் ட்விஸ்ட். வணக்கம் நண்பர்களே. பிரதமர் மோடி மாலத்தீவிலிருந்து நேற்று தூத்துக்குடிக்கு வந்த நிலையில் அங்கு 4900 கோடி மதிப்பில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். அதன் பிறகு திருச்சி புறப்பட்டு சென்றார். நேற்றிரவு அங்கு பிரதமர் மோடியை தான் எப்படியேனும் சந்திக்க வேண்டியிருப்பதாக தனது சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு அவருக்கு முன்பே திருச்சியில் முகாமிட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதிமுகவினர் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு முன்னதாகவே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமான நிலையத்திலேயே அவரை சந்தித்து சில முக்கிய விஷயங்களை பரிமாறியிருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாக அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடத்தப்பட்ட விவகாரம் மற்றும் கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் அதிமுக மாற்றி பேசும் விவகாரம் உள்ளிட்ட பல விஷயங்களை அவர் முன்கூட்டியே பிரதமர் மோடியை சந்தித்து பேசிவிட்டாராம். அது மட்டுமின்றி தற்போது தமிழ்நாட்டில் கள நிலவரம் எப்படி உள்ளது, திமுகவுக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அதிருப்தி இருந்து வருகிறது என்பது உள்ளிட்ட சில ரிப்போர்ட்களையும் பிரதமர் மோடி இடத்தில் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை. முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கண்டிப்பாக ஒரு திருப்பு முனையாக அமையும். கடந்த மக்களவைத் தேர்தலை விட இந்த முறை பாஜகவுக்கு கூடுதலான ஓட்டுகள் கிடைப்பதோடு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும் என்று கூறியுள்ள அண்ணாமலை, அடுத்தபடியாக பாஜக கூட்டணிக்கு வர இருக்கும் கட்சிகள் குறித்தும் சில தகவலை கொடுத்தவர், கூட்டணி ஆட்சி என்கிற போதுதான் இன்னும் சில முக்கியமான பல கட்சிகள் நம்முடைய கூட்டணிக்கு வருவார்கள். ஆனால் அதிமுக மட்டுமே ஆட்சி அமைப்பதாக என்று சொன்னால் முக்கிய கட்சிகள் வேறு பக்கம் தாவி விடுவார்கள். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் கூட்டணி ஆட்சி என்பதை எடப்பாடி பழனிசாமி இடத்தில் உறுதிப்படுத்துங்கள் என்றும் தனது சார்பில் அண்ணாமலை ஒரு கோரிக்கை வைத்திருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இப்படி அண்ணாமலை பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசுவதற்கு முன்பே சந்தித்து விட்டதால் ஏற்கனவே அங்கு முகாமிட்டிருந்த எடப்பாடியும் அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். அதோடு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை மோடியை சந்தித்து விட்டதால் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி குறித்து பேசியிருப்பார். அதனால் இப்போது அது குறித்து பிரதமரிடத்தில் பேசாமல் கூட்டணி உருவான பிறகு அவரை சந்திக்கும் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பாக மட்டுமே நடத்த வேண்டும் என்று சந்தித்துள்ளாராம். அந்த அளவுக்கு பிரதமர் மோடியுடன் அண்ணாமலை நடத்திய இந்த சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினரையும் அதிரவிட்டுள்ளது. என்றாலும் அதையடுத்து பிரதமரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறியது குறித்து பேசினாரா, இல்லை மரியாதை நிமித்தமாக மட்டும் சந்தித்துவிட்டு வந்தாரா என்பது தெரியவில்லை. அதோடு கடந்த காலங்களில் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது திமுகவின் ஊடகங்கள் அவரை கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் இந்த முறையில் மோடிக்கு எதிராக திமுக எந்த ஒரு விமர்சனமும் செய்யவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அவர் மிகப்பெரிய அளவில் நலத்திட்டங்கள் செய்வதால் அதை விமர்சித்தால் மக்களின் எதிர்ப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்பதோடு கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழ மன்னரின் நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள வந்திருக்கும் போது அதை விமர்சித்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்பதால் இந்த முறை திமுகவினர் ரொம்பவே அடக்கி வாசித்து வருகிறார்கள். குறிப்பாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழ மன்னருக்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை திமுக அரசே செய்திருக்க வேண்டும். இவர்கள் செய்ய தவறியதை பிரதமர் மோடி செய்திருப்பதால் இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்வதன் மூலம் பிரதமர் மோடிக்கான நன்மதிப்பு தமிழக மக்களிடையே இன்னும் அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் ராஜேந்திரன் சோழனின் சோழபுரத்துக்கு செல்வது குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில், மாமன்னன் ராஜேந்திர சோழனை கௌரவிப்பது எங்களது பாக்கியம். தென்கிழக்கு ஆசியாவுக்கான கடல் பயணம் சோழர் கால கட்டிடக்கலையின் எடுத்துக்காட்டாக விளங்கும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோவில் கட்டுமான பணிகள் தொடர்கிறது. 1000வது ஆண்டில் 1ஆம் ராஜேந்திர சோழனை கௌரவிக்கும் வகையில் நினைவு நாணயம் வெளியிடப்படுவது எங்களின் பாக்கியமாகும் என்று பிரதமர் மோடி அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் நேற்று திருச்சி விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை பாஜகவினரை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்தார். ஆனால் திருச்சி விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு கடிதம் எழுதியிருப்பதாக கூறி வந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம், பாஜகவினருக்கு அமித்ஷா அனுப்பிய அவசர செய்தி. புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்து விடுவேன் என்பது போன்ற பில்டப் செய்திகளை வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் மூலம் தனக்கு 15% வாக்கு வங்கி இருப்பதாக ஒரு பொய் செய்தியை வெளியிட வைத்து தனது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டார் விஜய். ஆனால் நடிகர்கள் புதிதாக கட்சி தொடங்கும் போது ஒரு ரசிகர் பட்டாளம் கூடுவார்கள். அதை வைத்துக்கொண்டு அவருக்கு பெரிய செல்வாக்கு இருப்பதாக கருத வேண்டாம் என்று எந்த ஒரு கட்சியும் அவரது கூட்டணிக்கு செல்வதாக இல்லை. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு குறிவைத்தார் விஜய். ஆனால் அது அவரது வாக்கு வங்கி என்னவென்றே தெரியாத நிலையில் விஜயை நம்பி திமுகவுடனான கூட்டணியை முறித்து கொள்ள வேண்டாம் என்று திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் முடிவெடுத்து விட்டார்கள்.
அதன் காரணமாகவே விஜய் அடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்து விட்டன. இந்த நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜயை கொண்டு வரும் முயற்சிகளும் நடைபெற்றன. ஆனால் விஜய் தரப்பு தங்கள் தலைமையில்தான் தனி கூட்டணி, பாஜக எங்களது கொள்கை எதிரி என்று சொல்லி அறிக்கை வெளியிட்டதால் தற்போது கூட்டணி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மாற்றி யோசிக்க தொடங்கியிருக்கிறார். விஜய் வெளியிட்டு வரும் செய்திகள் அனைத்தும் அவருக்கு தமிழக பாஜக சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டதை அடுத்து இன்னும் முதல் தேர்தலிலேயே சந்திக்கவில்லை. அதற்குள் அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று பேசும் விஜயிடத்தில் இதற்கு மேலும் கூட்டணி பேச வேண்டாம், அந்த கட்சியை தனித்து விட்டுவிடுங்கள் என்று தமிழக பாஜகவின் தேர்தல் குழுவினருக்கு ஒரு செய்தி அனுப்பிவிட்டாராம் அமித்ஷா. அதனால் இதுவரை விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்து வந்த அனைத்து தலைவர்களும் இப்போது அமைதியாகிவிட்டார்கள். அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி இடத்திலும் விஜயை தனித்து விடுமாறு கூறப்பட்டுள்ளது. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் கூட்டணிக்கு எந்த கட்சியும் செல்ல மாட்டார்கள், அவரும் வேறு கூட்டணியில் இணைய மாட்டார் என்பது உறுதியாகி இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சீமானை கொண்டு வரும் முயற்சிகள் நடந்து வருகிறது. அது மட்டுமின்றி டிடிவி தினகரனையும் பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வரப்போகிறார்கள். அவருக்கென்று தென் மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. அவர் இந்த கூட்டணிக்கு வரும்போது வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பதனால் டிடிவி தினகரனை கொண்டு வரப்போகிறார்கள். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம், அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் என பல கட்சிகள் இணைவது உறுதியாகி இருக்கிறது. சீமான் தனித்து போட்டி என்றும் கூறி வந்தாலும் அவரிடத்தில் மட்டும் அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள். அவர் வந்தால் கூட்டணியில் இணைத்துக் கொள்வார்கள், இல்லை என்றால் வேறு சில சிறிய கட்சிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சிகள் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக விஜய் தரப்பு கடும் அப்செட் ஆகி இருப்பதாக கூறப்படுகிறது. காரணம், விஜயை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து விட்டால் அந்த கேப்பில் தான் அதிமுகவுடன் இணைந்து கொள்ளலாம் என்று ஒரு திட்டம் போட்டாராம். ஆனால் அதிமுகவோ பாஜக வாக்கு வங்கி ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர்களுடன் கூட்டணி வைப்பதுதான் நமக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனால் இப்போது விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை அவர்களும் விட்டுவிட்டார்கள். இந்த நேரத்தில் வெளியாகி வரும் சர்வே முடிவுகள் எல்லாம் விஜய் கட்சிக்கு டெபாசிட் கிடைக்காது, விஜயே கூட தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்து விடுவார் என்கிற செய்திகள் வெளியாகி வருவதால் தமிழக வெற்றிக் கழக வட்டாரம் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. அதனால் இதுவரை அடுத்த முதலமைச்சர் விஜய் என்ற பில்டப் கொடுத்து வந்த அவரது ரசிகர் வட்டாரமும் சத்தமில்லாமல் அடங்கிவிட்டது. முஸ்லிம் இமாம்களை சந்தித்த RSS தலைவர் மோகன் பகவத், இந்தியாவில் உள்ள பெரும்பாலான முஸ்லிம்கள் தங்களை இந்தியர்கள் என்று நினைப்பதை விட நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் என்ற மனநிலையில் வாழ்வதோடு பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறார்கள். இதனால் தான் இந்தியாவில் உள்ள இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கிடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டு வருகிறது. இப்படியான நிலையில் சமீபத்தில் இஸ்லாமிய இமாம்களை சந்தித்துள்ளார் RSS தலைவர் மோகன் பகவத். இந்த சந்திப்பின் போது இந்து முஸ்லிம்களுக்கிடையே வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களை மத தலைவர்கள் பேசுவதை நிறுத்த வேண்டும், இந்தியர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் மத உணர்வு மேலோங்காமல் மக்களிடையே நாட்டுப்பற்று ஏற்படும் என்று கூறியிருக்கிறார் மோகன் பகவத். அப்போது முஸ்லிம் மத இமாம்களும் முஸ்லிம்களின் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிப்பது மட்டுமின்றி முஸ்லிம்களுடன் வியாபாரம் வைப்பதை புறக்கணிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்தியாவை வளர்ப்போம் என்று இமாம்களும் அவரிடத்தில் கூறியுள்ளார்கள். அந்த வகையில் இரண்டு மதங்களைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் சந்தித்து பேசி மத உணர்வுகளை தடுத்து தேசப்பற்றை வளர்ப்போம் என்று ஆலோசனை செய்த இந்த கூட்டம் இந்திய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.